பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. போட்டோக்கு சூப்பர் சூப்பரா போஸ் கொடுத்தோம்ல. ஆமா சரோ, கல்யாணமே நடந்த மாதிரி இருந்தது. ஆமா, நானே இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் மாதிரி கல்யாணம் நடக்கல, ஓடிவே கல்யாணம் பண்ணிட்டோமே, நீ ரொம்ப வருத்தமா இருந்தேன் ஆனந்த். ஆனா இன்னைக்கு எல்லாமே நடந்துருச்சு. எத்தனை சேலை மாத்திருக்கேன்ல. ஆமா சரோ, நான் கூட நிறைய விதவிதமா ட்ரெஸ் மாத்தினேன். கோட்லாம் நான் போட்டதே இல்லை, இன்னைக்கு போட்ட உடனே எவ்வளவு அழகா இருந்துச்சுல. ஆமா ஆனந்த், மாப்பிள்ள மாதிரியே இருந்திய. அப்படியா? நீயும் பொண்ணு மாதிரி இருந்த சரோ. ஆனந்த், இந்த போட்டோவெல்லாம் பத்திரமா வச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு இதுதான் கல்யாணம் போட்டான்னு காமிக்கணும். ஆனா வளகாப்புக்கு வளையல் போட்டதெல்லாம் இருக்குதே. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று ஆல்பம் போட்டுக்கிட்டோன்னு சொல்லுவோம். அப்படியா சரோ? ஆமா ஆனந்த். ஆனா சரோ, நம்ம தாலி கட்டின போட்டோ இருக்காதே. ஆமலா, அது மட்டும் ஒரு போஸ் கொடுத்துருக்கலாம் ஆனந்த். அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு அந்த போட்டோவே இருந்த மாதிரி இருந்திருக்கும். நீ ஞாபகப்படுத்திருக்கலாம்ல, நீ பொண்ணு மாதிரியும் நான் மாப்பிள்ள மாதிரியும் தானே இருந்தோம். அதான் மறந்துட்டேன் ஆனந்த். நம்ம பிள்ளைகள் கேட்டாச்சுன்னா நாங்கள் தாலி கட்டாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிடுவோம். அதுவும் சரிதான். ஆனந்த், நம்ம கூப்பிட்டோன்னே அந்த டாக்டர் கூட வந்துட்டார் பத்தியலா. ஆமா சரோ, கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. கல்யாணம் மாதிரியே தான் நடந்துச்சு. ஆமா ஆனந்த், சாப்பாடு கூட விதவிதமா சூப்பரா இருந்துச்சுல. ஆமா சரோ, அம்மா ஏற்பாடு பண்ணதில்ல. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு தான் அம்மா செஞ்சிருக்கா. ஆனந்த், எப்போ 7 மாசம் முடியும், எப்போ நம்ம பாப்பா நம்ம கைக்கு வரும்? அதுவா, 7 மாசம் முடிஞ்ச உடனே கைக்கு வந்துடும். அதான் எப்போ 7 மாசம் முடியும்னு கேட்டேன். சரோ, அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. நம்ம பாப்பா 10 மாசம் ஆனாதான் ஆரோக்கியமா பிறக்கும். ஆமா, 10 மாசம் கழிச்சு பிறக்கட்டும். ஆனா பாப்பா வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு. பிறந்த உடனே பார்க்க தானே போறோம். ஆனந்த், பொம்பளை பிள்ளையா இருக்குமா ஆம்பளை பிள்ளையா இருக்குமா? எந்த பிள்ளையா இருந்தா என்ன சரோ, ரெண்டும் ஒண்ணு தானே. ரெண்டும் ஒண்ணுதான் ஆனந்த். ஆனாலும் என்ன பிள்ளையா இருக்கும்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனந்த், என்ன பேர் வைக்கலாம்? சரோமா, முதல்ல பாப்பா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன பேர் வைக்கலான்னு யோசிப்போம். இல்ல ஆனந்த், இப்பயே யோசிச்சு வச்சுட்டோம்னா பிறந்த உடனே கூப்பிடலாம்ல. நீங்க பொம்பளை பிள்ளைக்கு பேர் யோசிங்க, நான் ஆம்பளை பையனுக்கு பேர் யோசிக்கேன். ஓஹோ, அப்படி சொல்றியோ? ஆமா ஆனந்த், பிறந்த உடனே நம்ம குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடலாம். சரி சரோ, நீ யோசி, நானும் யோசிக்கிறேன், சரியா? ஆனா வேலைக்கு சாப்பிடணும், பாப்பா பிறக்கும் போது ஆரோக்கியமா பிறக்கணும்ல. அதனால உன் உடம்ப நல்லா பாத்துக்க, சரியா? சரி ஆனந்த். டாக்டர் சொன்னபடி கேட்கணும், மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்து சாப்பிட்டுறணும். சரி. நானே மறந்துருந்தாலும் உங்க அம்மா விடுறதே இல்லை. சாப்பிட்ட உடனே மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்து சாப்பிட சொல்லிடுவாவ. சரி சரோ. சரோ, எங்க அம்மா முன்னால மாதிரி இல்லல, இப்ப ரொம்ப மாறிட்டலா. ஆமா ஆனந்த், ரொம்ப மாறி இருக்காவ. இனி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டியாவ. என்ன வேணும் கேட்டு செஞ்சு தரவ. ஆமா சரோ, நீயும் குழந்தைலாம் பிறந்த பிறகு எங்க அம்மையும் நல்லா பாத்துக்க என்ன. நான் நல்லா தான் பார்த்துக்கிடுவேன் ஆனந்த், வீட்டு வேலையெல்லாம் செய்தான் செய்வேன். ஆனா உங்க அம்மா தான் டக்கு டக்குன்னு பேசிடுவாவ. இனி எங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டா சரோ, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. நான் கூட நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்கும் எங்க அம்மைக்கும் ஒரே சண்டையா வருது, வாழ்க்கை முழுக்க இப்படியே போராட்டமா தான் இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். ஆனா எங்க அம்மா இப்ப மாறினதுலேருந்து எனக்கு நம்பிக்கை வந்துட்டு சரோ. இனி எப்பவுமே 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் நிம்மதியா என் வேலையை பார்ப்பேன் சரோ. சரி ஆனந்த், என்ன சண்டை வராது, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்க. ஆனந்த், நம்ம ஹோட்டல் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அது சரோ, 2-3 நாளா ஹோட்டல் பக்கமே ஒழுங்கா போகல. நாளையில இருந்து அது ஹோட்டலை ஒழுங்கா பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இருக்காதங்க ஆனந்த், ஒழுங்கா ஹோட்டலுக்கு போங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு, நல்லா சமைக்கலான்னு செக் பண்ணிடுங்க. என்னதான் ஆட்கள் சமைச்சாலும் நீ செய்யற மாதிரி இல்ல சரோ. ஆனந்த், அப்படின்னா நான் நாளையில இருந்து கடைக்கு வரட்டுமா? நீ வரலாம் சரோ, இன்னும் 1 மாசம் கழிக்கட்டும். அப்பயும் வந்தாலும் ரொம்பலாம் வேலை செய்யக்கூடாது. ஆனந்த், நம்ம ஹோட்டலை ஒழுங்கா நடத்துங்க ஆனந்த். அது இல்லைன்னா நம்ம கஷ்டம் தான் பட வேண்டியிருக்கும், நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. சரோமா, அதுக்கு தானே ஆள் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிடி. சரி ஆனந்த், ஆனால் நான் அடுத்த மாசத்துலேருந்து கண்டிப்பாக வருவேன். எங்க அம்மா என்ன சொல்வான்னு தெரியலையே. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஹோட்டல் கடை ரொம்ப முக்கியம் ஆனந்த். அதனால நான் கண்டிப்பாக வருவேன். சரி சரோபா, நீ வந்தாதான் எல்லாமே சரியா நடக்கும். நான் என்னதான் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஆனந்த், நான் வந்து பார்த்துக்கிட்டேன். இனி ரூம்ல அடைச்சி வச்சுட்டு எல்லாரும் போன பிறகு ஓபன் பண்ணி கூட்டிட்டு வரா. சரியான ராட்சசியா தான் இருக்கா. என் மீனுகிட்ட ஒரு பாய் கூட என்னால் சொல்லிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நான் என் பிள்ளை கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? பத்திரிக்கை அடிச்சாச்சு, அது கொடுக்கறதுக்கு ஒரு அப்பனா நான் தானே கூட போனோம். நான் போகாம இருந்தா அவ என்ன நினைப்பா, அவ அண்ணன் என்ன நினைப்பாரு? இவளுக்கெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தா முடியாது. நாளைக்கு எப்படியாவது பத்திரிக்கை கொடுக்க என் மீன் குட்டி கூட போயே ஆகணும்.
என்ன சொல்லிட்டு போறது? இவ தான் நம்மளை விட மாட்டாளே. வேலை கேட்டு போறேன்னு சொன்னா கண்டிப்பா விட மாட்டா. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாலும் அதையும் நம்ப மாட்டா. வேற இவளை எப்படி ஏமாத்திட்டு நான் போறது? ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே. என்னண்ணே ஏதோ யோசனை பலமா இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை சரத்து. என் பொண்டாட்டி ராசாத்தி இருக்காளா, அவளை சமாளிக்க முடியாம தான் திணறிட்டு இருக்கேன். பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டாலே அவளை சமாளிக்க முடியாதுண்ணே. ஆமா சரத்து, எனக்கு வேற இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டாயி போச்சு. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது. ஆமாண்ணே, உங்க பாடு பெரிய கஷ்டம்தான். நான் ஒன்றை வச்சுட்டே சமாளிக்க முடியாம இங்க கொண்டு வந்து தள்ளி வச்சிருக்கேன். நீங்க ரெண்டையும் கூட வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம் தானே. எங்க கூட வச்சு சமாளிக்க முடியுது? ஒன்று அங்கே இழுக்குது, இன்னொன்று இங்கே இழுக்குது. ஒன்று தெற்கங்குது, ஒன்று வடக்கங்குது. நானே எந்த திசைக்கு போறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். ஏனே எதுவும் பிரச்சனையோ? ஆமா சரத்து, என் மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அதான் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்திருக்கு. சம்மந்தி வீடு வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு வேற கொடுக்கணும்ல. அதான் மீனா வர சொல்லி ஃபோன் போட்டு கூப்பிட்டா. இங்க என்னடானா இவன் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சரத்து. அப்படியா? மைனி ரொம்ப கோவப்படுவாங்களோ? கோபமா? உங்க வீட்டு கோபம் எங்க வீட்டு கோபம் இல்ல, பயங்கரமா கோவப்படுவா. ஏங்க என்ன ரசத்தி? ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ரசத்தி. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க. என்னே மைனியை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா அன்பாலாம் இருக்காவ. பார்த்தா தெரியாது, பக்கத்திலேயே இருந்தாதான் தெரியும். ஷாட்டு, என்ன உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுங்களா? ஒன்ன வேண்டாம் போ. வேணும்னா நானே கேட்பேன். சரத்து, செல்லம்மா எவ்வளோ அன்பா வந்து கேட்குறா, இப்படியே கோவப்படுறது? சொல்லுங்கட்டா, நல்லா எடுத்து சொல்லுங்க. என்னே இதுவோ பார்த்தா தெரியாது, பக்கத்துல இருந்தாதான் தெரியும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. ஓகே சாத்து. இங்க பார், பேச்சுடி கூப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்க, மண்டபத்துல கிடைச்சதுதான் இங்கேயும் கிடைக்கும். போ வேலையை பாரு. வேணும்னா நான் எதா இருந்தாலும் சொல்லுவேன். சரத்து, நீ சொன்னவன் பொண்டாட்டி அப்படியே கேட்குறாளே. அது ஒன்றும் இல்லைண்ணே, முன்னாடி இவ்வளோ அதிகாரம் பண்ணிட்டு தான் இருந்தா. நான் அடங்கி போற வரைக்கும் என்னால அவளை அடக்க முடியல. என்னைக்கு நான் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சோனோ அதுக்கப்புறம் தான் அவள் அடங்கியிருக்கா. அப்படியா? ஆமாண்ணே, நம்ம அடங்கி போனோம்னா யாரையும் அடக்க முடியாது. அடங்கி போற இடத்துல தான் போனோம், அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணி தான் ஆகணும்ண்ணே. அதுவும் என் பொண்டாட்டிக்கெல்லாம் நான் அடங்கி நடந்தே காலத்திலே போட்டு மிதிச்சு விடுவா. இது தெரியாம தான் நானும் உங்களை மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, நான் சொல்றதுதான் அவ கேட்கறா. சரி சரத்து, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு.